அப்ப பாருங்க பிள்ளைகள், நாங்கள் கடந்த முதலாவது வகுப்பின் தொடர்ச்சியான ஒரு விடயத்தை பார்க்க போறோம். சரியான தொடர்ச்சியான ஒரு விடயத்தை நாங்கள் எல்லாருமே பார்த்து கொள்ள போறோம். சரியான தொடர்ச்சியான விடயம். அப்ப தொடர்ச்சியான விடயத்துல பிள்ளைகள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், முதலாவது வினா 3 புள்ளிகளை உள்ளடக்கிறது. ரைட், முதலாவது வினா 3 புள்ளிகளை உள்ளடக்கிய வினா. உங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கிற கேள்விய பாருங்க. மேல்வரும் 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 விடயங்கள் எந்த அரசியல் யாப்பு சீர்திருத்தத்துக்கு அமைய நடைமுறைப்படுத்தப்பட்டன குறிப்பிடுக. ரைட். அப்ப அதுல முதலாவது கேள்வி பாருங்க, பழமையான கிராம சபையின் அதிகாரங்கள் நீதிமன்றத்துக்கு கையளித்தல். நீதிமன்றத்துக்கு கையளித்தல். அப்ப அது எந்த அரசியல் யாப்பண்டா பிள்ளைகள்? கோல்புரூக் கேமரன். அப்ப எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும், கோல்புரூக் கோல்புரூக் கேமரன். கோல்புரூக் கேமரன். ரைட். அப்ப எழுதிக்கொள்ளுங்க எல்லாரும், கோல்புரூக் கேமரன் சீர்திருத்தம். இரண்டாவது விடயம் பாருங்க பிள்ளைகள், நிர்வாக குழு ஆட்சி முறைமை ஆரம்பிக்கப்பட்டது. நிர்வாக குழு முறைமை ஆரம்பிக்கப்பட்டமை. இது டொனமூர் அரசியல் ஜாப். டொனமூர் அரசியல் ஜாப். சரிதான? என்ன அரசியல் ஜாப் பிள்ளைகள்? டொனமூர் அரசியல் ஜாப். ரைட், டொனமூர் அரசியல் ஜாப். ரைட். அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், மேற்சபை உருவாக்கப்பட்டமை. அப்ப மேற்சபை உருவாக்கப்பட்டமை எங்கடா? சோல்பெரி அரசியல் ஜாப். எந்த அரசியல் ஜாப்பு? சோல்பெரி அரசியல் ஜாப். இப்ப பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும் டொனமூர் ஜாப்பு மேலதிகமான விடயம் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 1931ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. கோல்புரூக் கேமரன் 1833ஆம் ஆண்டுல உருவாக்கப்பட்டது. சோல்பெரி அரசியல் யாப்பு 1947ஆம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்டது. அப்ப இது இலங்கையின் வரலாற்றுல உருவாக்கப்பட்ட அரசியல் ஜாப்புக்கள். இலங்கையினுடைய வரலாற்றில் உருவாக்கப்பட்ட அரசியல் ஜாப்புக்கள். ரைட். அடுத்த இரண்டாவது கேள்வி வினா பகுதியை பாருங்க பிள்ளைகள். இரண்டாவது கேள்வி வினா பகுதிய எல்லாரும் பார்த்து கொள்ளுங்க. ABCD ஆகியவற்றில் குறிப்பிடப்பட்ட தகவல்களுடன் தொடர்புடையவர்களை குறிப்பிடுக. லங்க சமசமாய கட்சியின் ஆரம்ப தலைவர். இது இலங்கையினுடைய மிக பழம்பெரும் கட்சி என்று சொல்லி குறிப்பிடுவோம். இலங்கையின் மிக பழம்பெரும் கட்சி. அப்ப இந்த கட்சி என்னென்று பார்த்தோம்டா பிள்ளைகள், NM பெரேரா இதனுடைய தலைவர். NM பெரேரா. பெரேரா இல்ல பெரேரா. ரைட், NM பெரேரா. இவர்தான் ஐம்பெரும் கட்சியினுடைய, அதாவது லங்க சமசமாய கட்சியினுடைய ஆரம்ப தலைவர். இவரோட இவரோட பல்வேறு விதமான கட்சிகள் பிள்ளைகள் இணைந்திருந்தது. இவரோட பல்வேறு விதமான கட்சிகள் காலப்போக்கில் இவரை விட்டு பிரிந்து உருவாக்கம் பெற்றிருந்த கட்சிகளாக இருந்தது. சரி, அப்ப இந்த கேள்விக்கு எல்லாரும் விடை எழுதியிருப்பீங்கள். நாங்கள் அங்கால அடுத்த வினாவுக்குள்ள போவோம் பிள்ளைகள் பாருங்க. சரிதானே? அடுத்த வினாவுக்குள்ள
நாங்கள் எல்லாரும் அங்கால போவோம் பாருங்க. ரைட், சொல்லுங்கம்மா என்ன விஷயம்? சார் பேருக்கெல்லாம் இந்த ஆங்கிலத்தில் எழுதலாமா? ஓ, ஆங்கிலத்தில் எழுதிக்கொள்ளலாம். ஆனா ஃபைனல் எக்ஸாமில் ஆங்கிலத்தில் எழுத இயலாது. சார் இனிஷியல் எல்லாம் ஆங்கிலத்தில் எழுதலாமா? ஓ, ஆங்கிலத்தில் எழுதலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே சார். ஓகே, அடுத்த விடயம் பாருங்கோ. அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். நாங்கள் பார்க்க போறோம் இந்த இரண்டாவது கேள்வி. அதுல இரண்டாவது கேள்வியை பார்க்க போறோம். இலங்கையினுடைய முதலாவது பிரதமர். அப்ப பிரதம மந்திரி யாருண்டா? DS ஷிரநாயக்கா. இதுல பிள்ளைகள் நான் பிரேக்கெட்டுகளை விட கொடுக்கல. ஆனா பிரேக்கெட்டுகளை எப்படி விட தரணுமோ அதைத்தான் எழுதும். விட தராத போது நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ள முடியும். சரியா? விடை தராத போது நாங்கள் இவ்வாறு எழுதிக் கொள்ள முடியும். இலவச கல்வியினுடைய தந்தை CWW கண்ணங்கரா. ரைட், இலவச கல்வியினுடைய தந்தை CWW கண்ணங்கரா. இலங்கையின் முதலாவது நிறைவேற்றதிகார ஜனாதிபதி JR ஜெயவர்த்தன. ஜெயவர்த்தனா. JR ஜெயவர்த்தனா. இவரான் இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. ரைட், இலங்கையினுடைய நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. சரிதான? இலங்கையின் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி. அப்ப இதே இடத்துல பிள்ளைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும், பேரளவு. பேரளவு ஜனாதிபதி முறைமையை கேட்டா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆர் வில்லியம் கொப்பலாவல. வில்லியம் கோபல்லாவல அல்ல கொப்பலாவல. கோபல்லாவல. கோபல்லாவ. சரியா? வில்லியம் கோபல்லாவ. ரைட், இவர்தான் பேரளவு ஜனாதிபதி. கோபல்லாவ. ரைட், இவர் பேரளவு ஜனாதிபதி. சரியான? இலங்கையினுடைய பேரளவு எத்தனையாம் ஆண்டு? 1972 ஆண்டு அரசியல் யாப்பின்படி வில்லியம் கொப்பலாவல அல்ல வில்லியம் கோபல்லாவல இலங்கையினுடைய இலங்கையினுடைய பேரளவு ஜனாதிபதியாக இருந்தார். சரி, அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள். இலங்கையின் முதலாவது சுதந்திரத்தின் பின்னர் இலங்கையின் கல்வி அபிவிருத்திக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். சரிதான? இதற்கு பிறகு சுதந்திர இலங்கைக்கு பிறகு கல்வி நடவடிக்கையில மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள். முதலாவது பாருங்க பிள்ளைகள், கல்விக்காக மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகளை பார்ப்போம். சுதந்திரத்தின் பின்னர் முதலாவது அரசாங்க பாடசாலைகளின் தோற்றம். அரசாங்க அரசாங்க பாடசாலைகளின் பாடசாலை தோற்றம். ரைட், அரசாங்க பாடசாலை தோற்றம். ரைட், இது முதலாவது விடயம் நீங்க சொல்லலாம். இதை விட பார்த்தீங்கன்னு சொன்னா பாடத்திட்டத்தை விருத்தி அடைய செய்வதில் என்ன திட்டம் பிள்ளைகள்? பாடத்திட்டம் பாடத்திட்டம் விருத்தி அடைய செய்வதில் விருத்தியடைய செய்வதில் ஆசிரியர் பயிற்சி நடவடிக்கைகளை ஆசிரிய பயிற்சி நடவடிக்கைகளை நவீனமயப்படுத்தல். பாருங்கோ, இப்பயும் எங்கட நாட்டுல புதிய கல்வி சீர்திருத்தம் ஒன்று கொண்டு வரப்பட்டது. என்ன கல்வி சீர்திருத்தம் பிள்ளைகள்? புதிய கல்வி சீர்திருத்தம். ரைட், ஓகே.
அப்ப அதுலயும் புதிய திட்டத்தை அபிவிருத்தி செய்வதற்காக ஆசிரியர்களுக்கான நவீன தொழில்நுட்ப முறைமை சார்ந்த கல்வி முறைமை தொடர்பான செயற்பாடுகள் நடைபெற்றது. இதைவிட புதிய பல்கலைக்கழகங்களினுடைய தோற்றம், விஞ்ஞான ஆய்வுக்கூட வளர்ச்சி, நூல் நிலையங்கள் தோற்றம் பெறுதல், சரிதான, நூல் நிலையங்கள் தோற்றம் பெறுதல். இதை விட பார்த்தீங்கள் என்று சொன்னா கல்வி நிர்வாக நடவடிக்கைகளுக்கு அமைவாக காலத்து காலம் மாறுபட்ட கல்வி முறைமைகள், புதிய சீர்திருத்த கல்வி அமைப்புகள், இப்படியெல்லாம் சுதந்திர இலங்கையின் பின்னர் கல்வி தொடர்பான விடயங்கள் பிள்ளைகள் முன்வைக்கப்பட்டிருந்தது. எது தொடர்பான விடயங்கள்? கல்வி தொடர்பான விடயங்கள் முன்வைக்கப்பட்டிருந்தது. அடுத்த விடயம் பாருங்க பிள்ளைகள், மேல் வருவோரில் இருவரை தெரிவு செய்து அவர்கள் சமய தேசிய மறுமலர்ச்சிக்காக ஆற்றிய பணிகளை விவரிக்குக. அப்ப இதுல உங்களுக்கு 6 சமய தலைவர்கள் தரப்பட்டது. முதலாவதார் அனகாரிக தர்மபால, இரண்டாவது கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர், மூன்றாவது ஆறுமுக நாவலர், நாலாவது சேர் பொன்னம்பலன் ராமநாதன், ஐந்தாவது MC சித்திலப்பை, ஆறாவது டிபி ஜாஜா. டிபி என்பது டிபி ஜாஜா. இப்ப பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு முதலாவது அனகாரிக தர்மபாலவை பற்றி தெரியும். ஆரை பற்றி தெரியும் பிள்ளைகள்? அனகாரிக தர்மபால. முதலாவது அனகாரிக தர்மபால பாருங்க பிள்ளைகள், மது ஒழிப்புக்காக செயற்பட்டமை. இரண்டாவது இந்தியாவின் புத்தகையாவை மீட்பதில் தன்னுடைய குறிக்கோளாக செயற்பட்டமை. அடுத்தது பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதில் முன்னின்று செயற்பட்டமை. என்ன பாடசாலைகளை? பௌத்த பாடசாலைகளை உருவாக்குவதில் முன்னின்று செயற்பட்டமை. மகாபோதி சஞ்சிகை, சிங்கள பௌத்தாய போன்ற நூல்களை எழுதுவித்தமை. யாருடைய செயற்பாடு? அநாகரிக தர்மபாலனுடைய செயற்பாடு. அடுத்தவங்களுக்கு தெரியும் ஆறுமுக நாவலர், இந்து சமய சீர்திருத்தவாதி. பாலர் முதல் பல்கலைக்கழகம் வரையான நூல்களை 3 பிரிவுகளாக எழுதியமை. பாடசாலைகளை உருவாக்கியமை. இதை உருவாக்கியமை? பாடசாலைகளை உருவாக்கியமை. அதைவிட பெரிய புராணம், கந்த புராணம் போன்ற நூல்களை செய்யுள் வடிவிலும் உரைநடை வடிவிலும் தொகுத்தெடுத்தமை. இதைவிட உதயபானே எனும் பெயரில் அச்சகமும் பத்திரிகை ஒன்றை வெளியிட்டமை. இதெல்லாம் யாருடைய பணி? ஆறுமுக நாவலுடைய பணி. அடுத்த பாருங்க பிள்ளைகள், ராமநாதன். இவர் என்ன செய்கிறார்? பாடசாலைகளை உருவாக்குறார். 1915ஆம் ஆண்டு சிங்கள முஸ்லீம் கலவரத்தின் போது கைது செய்யப்பட்ட தலைவர்களை விடுதலை செய்ய பாடுபடுறார். அடுத்த பாருங்க பிள்ளைகள், படித்த இலங்கையராக சட்டசபைக்கு தெரிவு செய்யப்படுறார். தேசிய சங்கத்தை உருவாக்குவதில் முன்னின்று செயற்படுறார். இது யாருடைய செயற்பாடு? சேர் பொன்னம்பலன் ராமநாதனுடைய செயற்பாடு. அடுத்த பாருங்க பிள்ளைகள், அறிஞர் MC சித்திலப்பை. இவர் மதரசா பாடசாலைகளை உருவாக்குறார். முஸ்லீம் நேசன் எனும் பத்திரிகைய வெளியிட்டமை. இதைவிட ஞானாதீபம் என்று சொல்லப்படுகின்ற பத்திரிகையை வெளியிட்டமை.
ரைட். கொழும்பு சாகிரா கல்லூரியின் அதிபராக கடமையாற்றியமை, சாரி, சாகிரா கல்லூரியை உருவாக்கியமை, கொழும்பு சாகிரா கல்லூரிய ஆரம்பித்தமை, அதைவிட முஸ்லீம் முஸ்லீம் கல்வி சபையை உருவாக்கியமை, முஸ்லீம் கல்வி சபையை உருவாக்கியமை. அடுத்த பாருங்க பிள்ளைகள், டிபி ஜாஜா. இவர் என்ன செய்யறார்? சாகிரா கல்லூரியின் அதிபராக கடமையாற்றுறார். எந்த கல்லூரியின்? சாகிரா கல்லூரியின். பாராளுமன்றத்தில் முதலாவது முஸ்லீம் பிரதிநிதியாக இணைந்து கொள்றார். சிலோன் சிலோன் முஸ்லீம் ரிவ்யூ என்ற சஞ்சிகைய வெளியீடு செய்கிறார். சிலோன் முஸ்லீம் ரிவ்யூ என்ற சஞ்சிகைய வெளியீடு செய்கிறார். சரி, அடுத்த பாருங்க பிள்ளைகள், கிக்கடுவ ஸ்ரீ சுமங்கல தேரர். சிறானையார் ஐம்பெரும் விவாதங்கள்ல தலைமை வகித்த, ஐம்பெரும் விவாதங்கள தலைமை வகித்த மீகட்டுவ குணானந்துவ தேரண்ட உதவியாளராக இருந்தமை, ஐம்பெரும் விவாதங்கள்ல தலைமை செயற்பட்டமை என்று சொல்லலாம். சரியான யார்? கிக்கடவ ஸ்ரீ சுமங்கல தேரர். இவரால ஒரு கல்வி பிரிவனா உருவாக்கம் வருது. யாரால கல்வி பிரிவனா உருவாக்கப்படுது? கிக்கடவ ஸ்ரீ சுமங்கல தேரால கல்வி பிரிவனா உருவாக்கப்படுது. என்ன கல்வி பிரிவனாண்டா? மாளிகாகந்த வித்தியோதய பிரிவனா. மாளிகாகந்த வித்தியோதய பிரிவனா. எத்தனையாம் ஆண்டு? 1873ஆம் ஆண்டுல. சரியான. அப்ப இவ்வாறான செயற்பாடுகளை ஒவ்வொருத்தரும் மேற்கொண்டிருக்கணும். ரைட். இப்ப பாருங்க, நாங்கள் இவர்கள் மேற்கொள்ளப்பட்ட செயற்பாடுகள் தொடர்பான விடயங்களை பார்த்திருக்கிறோம். பிள்ளைகள், அடுத்த விடயத்துக்குள்ள நாங்கள் இப்ப போறோம். சரியான. அடுத்த விடயத்துக்குள்ள நாங்கள் இப்ப போக போறோம். சரியான. அடுத்த விடயத்துக்குள்ள நாங்கள் இப்ப என்ன செய்ய போறோம் என்று சொன்னா போக போறோம். ரைட். இப்ப பாருங்க எல்லாரும். சரி, இப்ப பாருங்கடா, அடுத்த கேள்விய பார்ப்போம். இது பாருங்கோ, 10ஆம் ஆண்டின் ஒரு வினா. ரைட். கண்டிராட்சியம் தொடர்பான சில விடயங்களும் இங்கே இருக்குது. அப்ப பாருங்க, இதுல பிள்ளைகள் பின்வரும் ஒவ்வொரு வரலாற்று நிகழ்வுடனும் தொடர்புடையவர்களை பெயர் குறிப்பிடுக. முதலாவது பாருங்க பிள்ளைகள், இந்த குசுமாசன தேவி திருமணம் செய்வதன் மூலம் கண்டிராட்சியத்தின் அரச உரிமையை பெற்றுக்கொண்டமை. யார் பெற்றுக்கொண்டமை? யார் பெற்றுக்கொண்டமை? முதலாம் பிமல தர்ம சூரியன். முதலாம் பிமல தர்ம சூரியன். முதலாம் பிமல தர்ம சூரியன். அடுத்த பாருங்க பிள்ளைகள், கிபி 1638 ஒல்லாந்தருடன் ஒப்பந்தம் எழுதியமை. இரண்டாம் ராயசிங்கன். இரண்டாம் இராயசிங்கன். இரண்டாம் ராயசிங்கன். இவருடைய இளமை பேரான என்னடா? மகாஸ்தான குமார. மகா ஆஸ்தான குமார. ஒல்லாந்தரின் உதவியுடன் சிஎம் நாட்டிலிருந்து இலங்கைக்கு உபசம்பதா சடங்கினை கொண்டு வந்தமை. ஸ்ரீ கீர்த்தி ஸ்ரீ இராயசிங்கன். இராயசிங்கன். கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன். சிறானே யார் பிள்ளைகள்? கீர்த்தி ஸ்ரீ ராயசிங்கன். அடுத்த கேள்வியை பாருங்கோ.
கரையோர பிரதேசங்களில் தமது அதிகாரத்தை நிறுவிய பிரித்தானியருக்கு கண்டிராட்சியத்தை கைப்பற்றிக் கொள்ளும் தேவை ஏற்பட்டமையில் செல்வாக்கு செலுத்திய காரணம். அப்ப என்ன காரணம் பிரித்தானியர் கண்டிராட்சியத்தை கைப்பற்றக்கு? ஒன்று, இப்ப பாருங்க பிள்ளைகள், இது இலங்கை என்ன, இது என்ன நாடு? இலங்கை என்று சொல்லப்படுகின்ற ஒரு நாடு. ரைட். இப்ப இந்த நாடு என்ன நாடு? இலங்கை என்ற நாடு. இதுல கண்டிராட்சியம் இருக்கு பிள்ளைகள். என்ன ராட்சியம்? கண்டிராட்சியம். இது பிள்ளைகள் திருகோணமலை, திருகோணமலை. இது பிள்ளைகள் கொழும்பு, இது பிள்ளைகள் கொழும்பு. இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான தரவழி பாதையை அமைப்பதுல மலையகம் தடையாக விளங்குது. எது அமைப்பதுல? கொழும்புக்கும் திருகோணமலைக்கும் இடையிலான தரவழி பாதை அமைப்பதுல எது தடையாக விளங்குது பிள்ளைகள்? மலையகம் தடையாக விளங்குது. என்ன தடையாக விளங்கி இருக்குது? மலையகம் தடையாக விளங்கி இருக்குது. சரியான? என்ன தடையாக விளங்கி இருக்கு பிள்ளைகள்? மலையகம் தடையாக விளங்கி இருக்குது. ரைட். இப்ப பாருங்க பிள்ளைகள், அடுத்த விடயம் பாருங்க. இந்த கரையோர பிரதேசங்கள் இருக்குதான பிள்ளைகள், இலங்கையினுடைய கரையோர பிரதேசங்கள், இதை பாதுகாப்பதில் ஆங்கிலேயருக்கு ஏற்பட்ட செலவு. எதை பாதுகாப்பதில்? இலங்கையின் கரையோரத்தை. ஏன்? இங்கே இருந்து வேறு நாட்டவருடைய படையெடுப்பு இருக்கும். அப்ப கண்டிக்கில் இருந்த மன்னனுடைய படையெடுப்பு. அப்ப நடுவுக்கு இருக்கிற ஆங்கிலேயருக்கு இங்கேயும் படைப்பிரிவை நியமிக்கணும், இங்காலையும் படைப்பிரிவை நியமிக்கணும். அப்ப கரையோரத்தை பாதுகாப்பதில் ஏற்பட்ட செலவீனம். ரைட். அதை விட பாருங்கடா, இந்த கண்டி மன்னர்கள் இருக்கிறதான பிள்ளைகள், இவர்கள் இங்க ஐரோப்பிய தேசத்துல இருக்கிற ஒரு நாடு. என்ன நாடு? பிரான்ஸ் என்று சொல்லப்படுகின்ற நாடு. என்ன நாடு? பிரான்ஸ். அப்ப இந்த இலங்கையர்கள், கண்டிய மன்னர்கள் இந்த பிரான்சியருடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம். யாரோட தொடர்பை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம்? பிரான்சியருடன் தொடர்பை ஏற்படுத்தலாம் என்ற அச்சம். அடுத்த பிள்ளைகள், இந்த கண்டி ராட்சியம் தனியான ஒரு சுதந்திர அரசாக விளங்குறது பிரித்தானியருக்கு பிடிக்கல. இதனால பிரித்தானியர் கண்டிராட்சியத்தை கைப்பற்றுவதில் அதிகளவான கவனங்களை செலுத்திக் கொள்ளும். எப்படி? திருகோணமலைக்கும் கொழும்புக்கும் இடையிலான தரவழிப்பாதை அமைப்பதில் மலையகம் தடையாக இருக்குது. அதை விட கண்டிராட்சியத்தை கண்டிக்கும் தரவழிப்பாதை அமைப்பதில் பிரச்சனை. அடுத்தது கரையோரத்தை பாதுகாப்பதில் ஏற்படுகின்ற செலவே. அதை விட பிரான்ஸ் கண்டிய மன்னர்களோட, பிரான்சியரோட கண்டிய மன்னர்களோட ஏற்படுத்தலாம் என்ற அச்சம். சரியான? இதை விட கண்டிராட்சியம் தனியொரு அரசாக விளங்குதல். இந்த செயற்பாடுகள்லாம் பிள்ளைகள் எதுக்கு காரணம் என்று சொன்னா இந்த இந்த பிரித்தானியர் கண்டிராட்சியத்தை கைப்பற்ற காரணமாக இருக்கு. சரி பிள்ளைகள், அடுத்த விஷயம் பாருங்க பிள்ளைகள். அடுத்த விடயம் பாருங்க எல்லாரும். சரிதான? அடுத்த விடயத்தை பாருங்க. சரியா? என்ன விடயம் பார்க்க போறோம் நாங்கள்? அடுத்த கேள்வி விடயத்துக்கு போவோம். சரி, இப்ப பாருங்க எல்லாரும் பாருங்க. நாங்கள் அடுத்த கேள்வியை பார்க்க போறோம். ஆயிரத்தி 1815 ஆண்டில் தேசாதிபதி ராபர்ட் பிரவுன்ரிக் இலகுவாக கண்டிராட்சியத்தை கைப்பற்றிக் கொள்ள முடிந்தமையின் 2 காரணிகள். அப்ப பாருங்க, இலகுவாக கைப்பற்றிக் கொள்ள முடிந்தமைக்கான காரணம் என்னடா? கண்டிய மக்கள் ஆங்கிலேயருக்கு உதவியமை. பிள்ளைகள், ஆங்கிலேயருக்கு உதவியமை. இரண்டாவது பாருங்க பிள்ளைகள், ஜான் டொயிலியின் தகவல்கள், சரியான ரகசிய தகவல்கள்.
அப்ப ஆங்கிலேயர் இலகுவாக கண்டியை கைப்பற்ற காரணமாக இருக்குது. சரிதானே? அடுத்த கேள்வியை பாருங்க பிள்ளைகள். இந்த கண்டிராட்சியம் இருக்குதான் 1815ஆம் ஆண்டு கண்டிராட்சியம் ஆங்கிலேய வசமாயிரும். அதுக்கு பிறகுதான் 1818ஆம் ஆண்டு பிரித்தானியாவுக்கு எதிரான சுதந்திர போராட்டம் கண்டி பிரதேசத்தில் நடத்துவதற்கு ஏதுவான காரணம். அப்ப முதலாவது காரணம் என்னடா? மன்னன் ஒருவன் இல்லாது போனமை. மன்னன் ஒருவன் இல்லாது போனமை. மன்னன் ஒருவன் இல்லாது போனமை இது ஒரு காரணம். இரண்டாவது காரணம் பௌத்த பிக்குகளும் பௌத்த பிக்குகள் கவனிக்கப்படாது விடப்பட்டமை. அடுத்த பிரதானிகள் அதிருப்தி அடைந்தமை. பௌத்த சமய கலாசாரம் அழிவுறும் என்ற அச்சம். இதுதான் 1848ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் ஏற்படுவதற்கான காரணம். மன்னன் ஒருவன் இல்லாது போனமை, பௌத்த பிக்குகள் கவனிக்கப்படாமை, கண்டி பிரதானிகள் அதிருப்தி அடைந்தமை, பௌத்த கலாசாரம் அழிவடையும் என்ற அச்சம். இந்த காரணங்களால பிள்ளைகள் பிரித்தானியர் கண்டிராட்சியத்தை 1818ஆம் ஆண்டு சுதந்திர போராட்டம் ஏற்படுவதற்கு ஒரு அடிப்படை காரணமாக அமைந்து கொள்ளுது. ரைட், ஓகே பாருங்க பிள்ளைகள். அப்ப நாங்கள் இப்ப 2 வினாக்கள் முழுமையாக பார்த்திருக்கிறோம். ரைட், 3வது வினாவை பாருங்க எல்லாரும். இந்த கேள்வியோட இன்றைய வகுப்பை நிறைவு செய்து கொள்ளுவோம். பாருங்க, இங்கிலாந்து தவிர கைத்தொழில் புரட்சி பரவலடைந்த வேறு ஐரோப்பிய நாடுகள். அப்ப இங்கிலாந்து தவிர்த்து கைத்தொழில் பரவலடைந்த வேறு நாடுகள் என்னடா? ஒன்று பிரான்ஸ், ஒல்லாந்து, அடுத்தது ஜெர்மனி. சரி, ஜெர்மனில பிரான்ஸ், ஒல்லாந்து, போர்த்துக்கல், இஸ்பானியா. ரைட், இப்படியான நாடுகளை நாங்கள் குறிப்பிடலாம். அடுத்த கேள்வி பாருங்க. இங்கிலாந்து தவிர்ந்த வேறு ஐரோப்பிய நாடுகளில் கைத்தொழில் புரட்சி மேற்கொள்ளப்பட்டு ஆரம்ப காலத்தில் தோல்வியடைந்தமைக்கான காரணங்கள் 2. இங்கிலாந்து தவிர்ந்த வேறு நாடுகள் ஐரோப்பிய கைத்தொழில் புரட்சி மேற்கொள்ளப்பட்டு ஆரம்ப காலத்தில் என்ன? ஒன்று, முடிவு பொருட்களை பிள்ளைகள் விற்பனை செய்வதற்கான குடியேற்ற நாடுகள் காணப்படாமை. விற்பனை செய்வதற்கான குடியேற்ற நாடுகள் காணப்படாமை. சரியான? முடிவு பொருட்களை விற்பனை செய்வதற்கான குடியேற்ற நாடுகள் காணப்படாமை. ரைட், 2வது, பிரித்தானியாவை போன்று ஏனைய நாடுகளில் முதலீடு செய்யக்கூடிய தொடர்ச்சியான செல்வந்தர்கள் காணப்படாமை. ரைட், ஏனைய நாடுகள்ல முதலீடுகளை செய்து தொழிற்சாலைகளை நடாத்தக்கூடிய செல்வந்தர்கள் இல்லாது போனவை. ரைட், இதுதான் தோல்வியடைந்தமைக்கான காரணம். அடுத்த பாருங்கடா. கைத்தொழில் புரட்சி காரணமாக உலக போக்குவரத்து துறையின் விரைவாக அபிவிருத்தி அடைந்த விதத்தினை கடல்வழி போக்குவரத்து, தரைவழி போக்குவரத்து என்பதனூடாக விளக்கு. அப்ப கடல்வழி போக்குவரத்துல பாருங்க பிள்ளைகள், 1807ஆம் ஆண்டுல ராபர்ட் புல்டன் புகைப்படகு. ரைட், அப்ப பாருங்க, 1807ஆம் ஆண்டு ராபர்ட் புல்டன் புகைப்படகை கண்டறிந்தமை ஒரு தேசத்திலிருந்து இன்னொரு தேசத்துக்கு துரிதமாக பொருட்களை கொண்டு வர முடிந்தவை. அடுத்த தரவழி மெக்கடம் முறை அமைக்கப்பட்டமை.
அப்ப பிள்ளைகள் மெக்கடம் முறையண்டா என்னடா, வலுவான அத்திவாரமிட்டு கருங்கல்லையும் மண்ணையும் பரப்பி அதன் மேல் கற்களை சிறிய கற்களை பரப்பி மட்டப்படுத்தி அமைக்கப்படுகின்ற பாதான் மெக்கடம் முறை. இந்த முறைமை ஆரம்பத்துல பிரித்தானியா, ஸ்கொட்லாந்து போன்ற நாடுகள்ல இருக்குது. பிள்ளைகள் 19ஆம் நூற்றாண்டு காலப்பரப்பில் ஆஸ்திரியாவில 30,000 மைல் நீளமான பாதை, பெல்ஜியத்துல ഇതിന്റെ 2 மடங்கு பிள்ளைகள். இப்படியான முறைமை வளர்ச்சி அடையறக்கு இந்த மெக்கடம் முறைதான் காரணமாக அமைந்திருக்குது. சரி, அடுத்தபடியும் பாருங்கோ, கைத்தொழில் ஆக்கத்தின் பாதகமான விளைவுகள், சாதகமான விளைவுகள். கைத்தொழில் ஆக்கத்தின் பாதகம் என்று சொன்னா பிள்ளைகள் சமூக ரீதியான இதுலதான் பாதகமான விளைவுகள் இருக்குது. அப்ப முதலாவது பாருங்க பிள்ளைகள், சூழல் மாசடைதல். சூழல் மாசடைதல். இரண்டாவது பாருங்கோ, சிறுவர்கள் வேலைகளுக்கு அமர்த்தப்படுதல். சிறுவர்கள் வேலைகளுக்கு அமர்த்தப்படுதல். அடுத்த பாருங்க பிள்ளைகள், குடும்ப பிறழ்வுகள் ஏற்படுதல். அடுத்தது சேரிப்புறங்கள் தோற்றம் பெறுதல். இதெல்லாம் என்னடா, கைத்தொழில் ஆக்கத்தின் பாதகமான விளைவு. பாதகமான விளைவு. சார் ஓம் பிள்ளை சொல்லுங்க. சார் முதலாளித்துவ பொருளாதாரம் ஏற்பட்டது வருமா? முதலாளித்துவ பொருளாதார முறைமை தோற்றம் பெறல். அது அப்படி எழுதலாம். முதலாளித்துவ பொருளாதார முறைமை விரிவாக்கப்பட்டமை. முதலாளித்துவ பொருளாதார முறைமை விரிவாக்கப்பட்டமை பாதகமான விளைவு வேண்டாம். ஏன்? இந்த தொழிலாளிகள உழைப்ப சுரண்டி முதலாளிமார்கள் என்ன செய்யணும்? லாபம் அடையணும். இதனால முதலாளித்துவம் என்ற ஒரு சங்கம், முதலாளிகளுக்கான ஒரு அமைப்பு உருவாகும். முதலாளித்துவ அமைப்புகளினுடைய தோற்றம் காரணமா இருக்கு. ரைட். இப்ப இவ்வளவு 3 கேள்விகளையும் ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்க எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். சரிதானே? எல்லாருமே கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு ஏதாவது 3 கேள்விக்குள்ள ஏதாவது இது இருந்தா, இது தேவையில்லை எங்களுக்கு, நாங்க பிறகு பார்க்கலாம். சரிதானே? அப்ப இன்னும் ஒரு 2 கேள்வி தான் பிள்ளைகள் இந்த பேப்பர்ல உங்களுக்கு விளங்கப்படுத்தி விட வேண்டிய கேள்வி. நான் அது அங்கால ஃபைனல் பேப்பர்ல கொண்டு போவேன். இது உங்களுக்கு கொமனான ஒரு பேப்பர் தந்தேன். இதுல இருக்கிற கேள்விகளும் சில வேலைகளை வரலாம். இது செய்யாத விடயங்களை செய்து பாருங்க. இந்த இலங்கை படத்துல நான் குறிச்சு காட்டினான். சில பேர் மாறி வாங்கின புத்தகத்துல எல்லாம் குறிச்சிருக்கீங்க. ரைட். அடுத்த விஷயம் என்னன்னு சொன்னா, நீங்கள் ஒரு சேலமுருக்கு வராட்டி எந்த காரணம் கொண்டும் நான் ரெக்கார்டிங் தர மாட்டேன். அடுத்த விஷயம், ஒரு கிளாஸுக்கு எனக்கு வராட்டி எனக்கு இன்ஃபார்ம் எல்லாம் தேவையில்லை. ஏன்னா இது உங்களோட ஃபைனல் கட்டம், உங்களோட இறுதி கட்டம். ரைட். ரிமூவ் பண்ணிட்டு போயிடுவேன். அடுத்த விஷயம், பதிவிலக்கம் இல்லாம யாராவது வகுப்பில் இருந்தால் அவர் வெளியில குறைக்க கூடாது. கிளாஸ் தொடங்கி 5 மினிட்ஸ் தான் பார்ப்பேன். ஏன்னா கதைச்சு கொண்டெல்லாம் இருக்க மாட்டேன். வார வெள்ளிக்கிழமை அதான் நடைமுறை. சரிதானே? வார வெள்ளிக்கிழமை அதுதான் நடைமுறை. சரிதானே? பார்த்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு போய்கொண்டே இருப்பேன். ரைட். இப்ப நான் 66 வரைக்கும் தான் இலக்கம் தந்திருக்கேன். மிச்சாக்களுக்கு நீ இலக்கம் வழங்குவேன். அஸ்மா கடைசியான இலக்கம் 66. அப்ப இவ்வளவு விஷயத்தையும் எல்லாரும் படிச்சு கொண்டு வாங்கோ. சரியான? இவ்வளவு விஷயத்தையும் படிச்சு கொண்டு எல்லாரும் வரலாம். ரைட். நாங்கள் மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்கள் எல்லாரையும் வெள்ளிக்கிழமையிலிருந்து உங்களோட புக் கிடைச்சிடும்.